ஹாய் ஆல், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஜானு. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறேன்னா, ஒரு வெஜ் மீல்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே முஸ்லீம், ஒரு 11 மெம்பர்ஸ் வராங்க. அவங்களுக்கு வந்து வெஜ் மீல்ஸ் வேணும். ஏன்னா வந்து ஃபுல் நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. நல்லா இலை போட்டு சாம்பார், கூட்டு, பொரியல், அதுக்கப்புறம் வடை, பாயாசம் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி சாம்பார், அதுக்கப்புறம் 2 செட் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு கீழே. நான் வந்து உருளைக்கிழங்கு தொக்கு, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு, அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல், ரசம், வேற என்ன டிஷ், 3 டிஷ் ஆயிடுச்சு, 4 டிஷ்ஷு. வத்த குழம்பு, இது 4 தான் நான் ரெடி பண்ணுறேன். வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் தான், எப்பவுமே பரபரப்பாக இருப்பேன். பாப்பாவை ரெடி பண்ணிட்டு நடுவில் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாமே பண்ண, ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock போல் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும். அதான் பரபரப்பாக வேலை போயிட்டு இருக்கு. பெரிய ஹாட் பாக்ஸாக இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் இப்போ காய வச்சுட்டு வீட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டு சைமல்டேனியஸாக, ஏன்னா மார்கழி மாதம் வேறையா, காலையிலேயே எழுந்து கோலம் போட்டாங்க சிஸ்டர். மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான்வெஜ் செஞ்சு கொடுன்னு தான் கேட்பாங்க. பட் இவங்க வந்து கேட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, வெஜ் வேணும் அப்படின்னது. வெஜ்னா எப்பவுமே கேட்ரிங்க்கு தானே கொடுத்துருவோம் நம்ம. இந்த வாட்டி நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக செய்யலாம் தான். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். வெஜ் மீல் செய்ய போறேன்னு சொன்னீங்க. நீ 4 டிஷ் செய்ய போறேன்னா மொத்தம் எத்தனை டிஷ் தான் செய்ய போறீங்க? சாம்பார் 1, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் 1, வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்தல் போட்டு 2 குழம்பு, அதுக்கப்புறம் ரசம் 3, இது வந்து இது பண்றதுக்கு, அதுக்கப்புறம் 2 பொரியல், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட தொக்கு, அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், வடை, 6, 7, 8. இதெல்லாம் அவங்க கேட்ட மெனு. ஆமா, சோ 8 ஐட்டம் நீங்க செய்ய போறீங்க. ஆமா, அதுல 4 நாளா பிரிச்சிருக்கோம். மெயினா நீங்க என்னென்ன செய்ய போறீங்க? நான் வந்து மணத்தக்காளி போட்ட வத்த குழம்பு, அதுக்கப்புறம் இது பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட தொக்கு, ரசம், 3 சக்கரை பொங்கல். சோ நீங்க 4 ஐட்டம் நீங்க செய்றீங்க, பேலன்ஸ் 4 ஐட்டம் கீழ செய்றாங்க. ஆமா, சாப்பாடு வேற நம்ம கிட்ட ரொம்ப பெரிய இது இல்ல, சோ கொஞ்சம் இது பண்ணி பெரிய ஹாட் பேக்ல போட்டுட்டு இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? இப்போ வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கீங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. ஓகே. வெங்காயம் கட் பண்ணிட்டே இருக்கேன். தக்காளி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி இப்பதான் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கலும் ரசமும் ஈஸி தான், சோ லாஸ்டா வச்சுக்கலாம். இது 2த்தையும் முடிச்சிட்டேன்னா மேஜர் வேலை எனக்கு முடிஞ்சிடும். பாப்பா வேற இருக்கால, அவளுக்கு எழுந்தோடனே அவளுக்கு கொஞ்சம் குளிப்பாட்டுறது, அவளுக்கு ஊட்டுறது, எல்லாமே அந்த மாதிரி வேலையே போயிட்டு இருந்தது. அதனாலதான். சரி, ஓகே. யூஸ்வலா நம்ம செய்வோம் வெஜ், ஒரு 10 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் செஞ்சு பழக்கம். அதே மாதிரி நம்ம வீட்டுல கூட குறைச்சல் இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உப்போ இதுவோ. பட் ஒருத்தவங்க வராங்கன்னா பார்த்து செய்யணும்ல, அதுவும் 20 பேர், பக்காவா 20 பேர் அப்படின்னும் போது கரெக்டா செய்யணும்ல. அந்த பரபரப்புல போயிட்டு இருக்கு. வரவங்களுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து வெஜ் நல்லா எதிர்பார்த்து வருவாங்க, ஏன்னா நான்வெஜ்ஜே சாப்பிட்டவங்க. அதனால அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ உருளைக்கிழங்குக்கு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வத்த குழம்புக்கு ஒரு பொடி அரைக்கணும், அதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கிட்ட எந்த பொருளும் இன்னும் வாங்கி வைக்கல, ஃபுல்லா சமைக்காதனால. ஸோ கீழேந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக தான் இருக்கேன், ஏன்னா அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதோ பொடி கொஞ்சம் அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதை முடிச்சுட்டு சொல்றேன். என்னது? வத்த குழம்புக்கு பொடி அளவு என் கைவாக்கு, சரியா? எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. காஃபி இதோ வர இதோ காஃபி. தனியா இங்க இருக்கே. தனியா பவுடர் இல்லப்பா, தனியா இங்க வச்சு. சாரி. சரி அத்தை. மோரா இதை நான் ஆடே பண்ணலையே மெனுல, எனக்கு தெரியாம யாரும் சொல்லவே இல்லை. பாருங்க, மெனு ஆட் ஆயிட்டே இருக்கு. இது எனக்கு தெரியாதுங்க, சீரியஸா தெரியாது. மெனு ஆட் ஆயிட்டே இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால காஃபி, அதுக்கப்புறம் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வரணும், நல்லா செஞ்சு தரணும், அந்த நோக்கம் மட்டும்தான். அதனால பரபரப்பா ஓட வேண்டியதுதான். இந்த 2 டிஷ் வத்த குழம்பும் இதுவும் முடிஞ்சிச்சுன்னா ரசமும் சக்கரை பொங்கலும் ஈஸியா செஞ்சிடலாம். ஏன்னா இதுதான் வதங்குற வேலைலாம். ரசம்லாம் டப்புன்னு கொதிச்சிடும். இதுவும் குக்கர்ல வச்சு வெள்ளத்தை காசி ஊற்றி தாளிச்சு விட்டோம்னா முடிஞ்சிடும். இது 2 தான் கொஞ்சம் அதிக வேலை, கட் பண்றது எல்லாமே. சிஸ்டரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க, கீழே ஹெல்ப் பண்ணாங்க, இங்கேயும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக செய்யறோம்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்து செய்யணுன்றதுக்காக ஹெல்ப் பண்றாங்க.
நல்லெண்ணெயில தான் சமைப்பீங்களோ? வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டாதான் நல்லா இருக்கும். ஓ, முன்னாடிலாம் ஃபுல் நல்லெண்ணெயில தான் செய்வாங்க. ப்ரமோட் பண்றீங்களா இதயம் நல்லெண்ணெய்? சத்தியமா இல்ல, சத்தியமா கிடையாது. என்ன எனக்கு கோடு பாக்குறேன், நான் எதையும் ப்ரமோட் பண்ணல. இல்ல இந்த விஜய் டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குக்கிங் சேனல்ல வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்றாங்களோ அதை ஃப்ரண்ட்ல வச்சு, எனக்கு இருக்கிற இடத்துல நான் வச்சிருக்கேன். ப்ரமோட் பண்ணணும்ன்ற இதெல்லாம் கிடையாது. நல்லெண்ணெய் எண்ணெய் கடையில தான் வாங்குறது. இப்ப டக்குன்னு வேணும்ல, அதனால எதையும் ப்ரமோட் பண்ணல. ஆமா நீங்க அப்படியே ப்ரமோட் பண்ணிட்டாலும் நல்லா இருந்தா சொல்வேன், கண்டிப்பா சொல்வேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லதா பட்டுச்சுன்னா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, யூஸ்வலாவே நான் அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே. எனக்கு வந்து டக்குன்னு ஒரு ஆஃபர் பார்த்தாலோ இல்ல எதா பார்த்தாலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்கு டக்குன்னு போய் வாங்குங்க அங்க நல்லா இருக்கு அப்படின்னு நான் அந்த மாதிரி தான். பட் இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லல, இதை நான் ப்ரமோட் பண்ணல. எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்றேன் அவ்வளவுதான். இது ஹோம்மேட் கிடையாது, வெளியில வாங்கினது தான். ஏன் இது வீட்டுல செய்யலையா? செய்யல, டைம் இல்லை. எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா நான்வெஜ்னா முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றது, வெஜ்ஜா சரி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு அதிகமா தேவைப்படும், வெஜ்ஜுக்குன்னா இது இந்த ஒரு டிஷ்ஷுக்கு மட்டும்தான். அதனால இது ஹோம்மேட் தாங்க. என்னது இது? மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இது ஹோம்மேட் தான். ஏன் மிளகாத்தூள் மட்டும் ஹோம்மேட் தானா? ஆமா, இஞ்சி பூண்டு வேற வழியில நான் அதுவுமே அரைச்சுதான் வைக்கணும். சரி இருக்கு டக்குன்னு இது பண்ணிக்கலாம், இப்ப டைம் ஸ்பெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அதை அரைக்கல. பட் இது அரைச்சு வச்சாச்சு. வெளியில வாங்கினா கொஞ்சம் வயிறு ரொம்ப வலிக்குது, டேஸ்டும் மாறுது ரொம்ப. அதனால மேக்சிமம் வீட்டுல இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்லதுதான். மற்ற பொடியும் அந்த மஞ்சள்லாம் கூட ரொம்ப இதுவா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பாப்போம் என்ன பண்றதுன்னு. பட்டாணியும் வாங்கி உரிச்சதுதான். அந்த பாக்கெட்ல வந்து ரொம்ப கலர் இருக்கா, அதனால வேணான்னு சொல்லி நேற்று வாங்கிட்டு வந்து உரிச்சு வச்சாங்க. இஞ்சி பூண்டு தான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய தேவைப்படும் நான்வெஜ், அதனால நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு பண்ணிடுவோம். இந்த ஒரு டிஷ்ஷுக்கு தான் அதிகமாக எனக்கு இஞ்சி பூண்டு தேவைப்படுதுன்னு சொல்லி நான் வாங்கலை. சரி இருக்குன்னு சொன்னாங்களேன்ட்டு ஏன்னா வாங்கிட்டு இருப்பேன். சாப்பாட்டுக்கும் தண்ணி அடிச்சு வச்சாச்சு. ஸோ இந்த வேலை இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வத்த குழம்பு வேலையை பார்த்துடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு அந்த தொக்கு தான் செம்ம டேஸ்டா இருக்கும். லாஸ்ட் டைம் உருளைக்கிழங்கு செஞ்சது ஞாபகம் இருக்கா? எப்போ? இதுக்கு கழுகு போடுறதுக்கு. ஆமா, டக்குன்னு வேற ஒரு ஸ்டைல்ல செய்யலாம்னு தோணிடுச்சு, அதனால வெங்காயத்தையும் இதுலயே போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறீங்க? ஆமா, மிக்ஸில. ஆமா, அரைக்க போறீங்க நீங்க. நானா? ஆமா. இது பார்த்தீங்கன்னா தனுஷும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் இன்னைக்கு சமைக்கிறாங்க. காலையிலேருந்து எல்லா காய்கறியும் கோலம் போட்டது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணது எல்லாம் இருந்தாலும் சரி அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு வந்திருக்காங்க. நீங்கள் என்னங்க உருளைக்கிழங்கு எடுத்து இருக்கீங்களா? சரி அதுக்குள்ளே அவங்க போட்ட கோலத்தை காமிச்சிடுறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு செய்கிற டிஷ்ஷை வந்து சோதனை பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்கேன் நான். நல்லா இருக்கா? ஓகே பாசுங்க. இது அரைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சா? கூல் டவுன் ஆயிடுச்சு. வத்த குழம்பு ஸ்டார்ட் பண்ண நேரம் வந்து விட்டது. நம்ம என்னதான் கணக்கு பண்ணி ஒரு டைமிங்கில் பண்ணாலும் சம்டைம்ஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ இன்னும் டைம் ஆகலை, டைம் இருக்குது. ஆனாலும் நமக்கு சொன்ன டைமை விட சீக்கிரம் முடிச்சா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த சந்தோஷத்துக்காக தான் பரபரப்பாக ஓடுறது. குழம்புக்கு அரைச்சாச்சு, எண்ணெயும் ஊற்றியாச்சு, மற்ற ஐட்டம் ஸ்பைசஸ்லாம். இது 2 டிஷ் மெயினாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக சமைக்கலாம். ஏன்னா அவங்க ஆன் தி வேல இருக்காங்களா, அவங்கள வேற வந்தோடனே க்ரீட் பண்ணணுமா, அதுக்கு தான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு வத்த குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நான்லாம் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் போனேன். என்ன வத்த குழம்பு இது? மணத்தக்காளி வத்தல் போட்ட குழம்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வைப்பாங்க வத்த குழம்புன்றது. ஏன் இன்னைக்கு நீங்க மணத்தக்காளி வத்த குழம்பு? எப்பவுமே யூஸ்வலா சுண்டக்காய் வத்த குழம்பு தானே ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஆமா, ஆக்சுவலா மணத்தக்காளி தான் வீட்லயே வச்சிருந்தோம். அப்போ மணத்தக்காளி அதுதான் யூஸ் பண்ணுவோம். மணத்தக்காளி கீரை எல்லாமே.
எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் மணத்தக்காளி, அந்த பழம் எடுத்தே சாப்பிடுவேன். சரி அதுலயே செய்யலாம், அடிக்கடி அதை தான் சொல்றீங்களே, நீங்க தான் சொல்றீங்களா அடிக்கடி சுண்டைக்காய் தான் செய்யறோன்ட்டு. மணத்தக்காளி செஞ்சா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் எப்படி நல்லதோ மணத்தக்காளி வந்து வயிற்றுல புண்ணு இருந்தா கூட ஆற்றும். அதனால மணத்தக்காளி வத்தல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் அதை வாங்கிட்டு வர சொல்லி ஃப்ரெஷ்ஷாக செய்யலான்னு. காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புலாம் வந்து சட்டியில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் கல் டேஸ்ட்ல தான் கொஞ்சம் இருக்கு. அதனால தான் இதில் செய்யலாம். இன்னொரு சட்டி வச்சுருந்தாங்க, அதில் செய்யலாமான்னு யோசிச்சாங்க. இல்லை இல்லை இதில் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி அதனால தான் இதில் செய்கிறேன். பூண்டு இல்லை, பெரிய பண்டு ஃபுல்லாக ஒரு 20 பல்லு பூண்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இந்த ஸ்மெல். இப்போ ஒன்று சொல்கிறாங்க வந்து, ஒரு ரீலில் பார்த்தேன் நான், இஞ்சி பூண்டு வந்து போடும்போது ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுடணுமா, அதுக்கப்புறம் இஞ்சி போடணுமா பேஸ்ட்டாக இருந்தாலுமே. ஏன்னா இஞ்சியில் தண்ணி அதிகமாக, இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன், தண்ணி அதிகமாக, அதனால் வந்து என்ன ஆகிடுமா, பூண்டு சரியாக வதங்காதான். என்ன சொல்கிறாங்க, தனித்தனியாக போடுங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட வேண்டியது இஞ்சி போட்டு அந்த தண்ணியை இது பண்ணிடுங்க, இல்லை பூண்டை போட்டுட்டு அந்த ஸ்மெல் இதான பிறகு இஞ்சியை போடுங்க அப்படின்றாங்க. அதுவும் ஓகே, அதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடல, தனித்தனி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அது ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுமா சாப்பாடை, அதையும் ட்ரை பண்ணணும். பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இது 2 கிலோ உருளைக்கிழங்கை வந்து தோலை உரிச்சிட்டு வேக வச்சேன், இல்லைன்னா அதை வேற நம்ம வந்து தோலை உரிக்கிறது டைம் ஸ்பேன் இதாகும். நல்லா தோலை சீவிட்டு வேக வச்சது இப்போ போட போகிறேன். ரொம்ப ஸ்மாஷ் ஆகிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்படி போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டாலோ, இல்லை கொஞ்சம் அதை கட் பண்ணி விட்டாலோ போதுமானது. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னா, அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து மசியல் ஆகிடும். உருளைக்கிழங்கு வறுவலாக இருக்காது, உருளைக்கிழங்கு மசியல் ஆகிடும். என் ஹஸ்பண்ட் பயந்து கேட்குறாரு, என்ன 1 கிலோ தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஆல்ரெடி 1 கிலோ வாங்கி வச்சுருந்தோம், அது பத்தாதுன்னு சொல்லி தான் இவரை வாங்கிட்டு வர சொன்னோம். இன்னும் நீ என்ன 1 கிலோ தானே சொன்ன, இப்போ 2 கிலோ சொல்கிற அப்படின்றது அவருக்கே விஷயம் தெரியாது. பாருங்க, இந்த மாதிரி சமைக்கும் போது கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டிங்கன்னா, சில பேருக்கு கம்மியாக தொக்கு இருந்து நல்லா ஃப்ரை ஆனால் பிடிக்கும் உருளைக்கிழங்கு. எங்களுக்கு நிறைய தொக்கு, இதே கொஞ்சம் பிசைஞ்சு வேற நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பாட்டில், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தொக்கு அதிகமாக செஞ்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும். அதிகன்றதை விட அந்த தொக்கு கூட இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த பீன்ஸ் கேரட் செய்கிறோம்ல, அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும். சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு ஃபேவரட். எங்கள் பாட்டி எல்லா சமையலும் செம்மையாக செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. அவங்க உட்காந்து அரிஞ்சு கொடுத்து இதை செய்யன்னு வாங்களா, அப்படி கற்றுக்கிட்டது தான். நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் அது கொதிச்சதும் காரத்தூளும் போட்டு புளி ஊற்றினா, அதுக்கப்புறம் வெல்லம் போட்டால் வத்த குழம்பு ரெடி. வத்த குழம்புக்கு அந்த பூண்டும் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே. எல்லா சாப்பாடுலேயுமே அந்த சின்ன வெங்காயம் போட்டால் அது செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்மெல் வருதா? நல்லாவே வரும். உருளைக்கிழங்கோட வேலை முடிஞ்சிருச்சு. கை நிறைய கருவேப்பிலை. எனக்கு என்னதான் நடுவில் போட்டோமோ போடலையோ, லாஸ்ட்டில் போடுறது ரொம்ப பிடிக்கும். ரெடி உருளைக்கிழங்கு. இதுக்கப்புறம் வத்த குழம்பு, ரசம். வத்த குழம்பு முடிஞ்சாலே ரசமும் இதுவும் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இது இப்படி இருக்குன்னு இல்லை, செம திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க தான் இப்படி இருக்கும், நல்லா திக்காயிடும். ரசத்துக்கு அரைச்சாச்சு. போட்ட மசாலாவில் எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டு புளி ஊற்றினா, சுண்டுன உடனே வெல்லத்தை போட்டால் முடிஞ்சிடுச்சு. அவங்க வந்துட்டாங்க. ரசத்துக்கு ஆல்ரெடி அரைச்சி வச்சாச்சு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு காட்டுறேன். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரசம் ரெடி. நெய்யோட ஸ்மெல்லே செம்மையாக இருக்கு. பானகம் ஸ்மெல்லு. இது போட்டு கொதிக்க வச்சதும் பானகத்தோட ஸ்மெல்லு. எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும்? இன்னும் ஒரு 5 minutes தான்.
எல்லாம் போட்டாச்சா? முந்திரி எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரே ஒரு பதம் மட்டும் இதாகணும், அவ்வளவுதான். கீழே வரைக்கும் ஸ்மெல் போயிடுச்சாமே. ஆமா, நெய்யோட ஸ்மெல். ஒருத்தர் சக்கரை பொங்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. புது மாப்பிள்ளை. புது மாப்பிள்ளை ஆக போறாரு. கல்யாணம் ஆகல, புது மாப்பிள்ளையா ஆக போறாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல், வடை மட்டும் வெளியில வாங்கிட்டோம். ரசம், மோர், தால்ச்ச ஊறுகாய் வீட்டில் செஞ்சது, பீன்ஸ் கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு தொக்கு, வத்த குழம்பு, ரைஸ், அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் அப்பளம் வறுத்தாச்சா? இதோ அப்பளம் சுட சுட அவங்க சாப்பிடும்போது வறுத்துருவாங்க. எல்லாமே ரெடி.